நம்மள நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. கடன் வாங்கி நம்ம குர்பானி கொடுக்கலாமா, அப்படி கொடுக்கக்கூடியது ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு. அதை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதத்துல நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய அமல்கள்ல ஒண்ணுதான் குர்பானி கொடுக்கறது. இந்த குர்பானி கொடுக்கறது அப்படிங்கிறது வசதி வாய்ப்பு உள்ளவங்கள் மீது சுன்னத்தே முஅக்கதா, அதாவது வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கு. ஆனால் இந்த அமலை நம்ம கடன் வாங்கி நிறைவேற்றணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் மார்க்கத்துல கிடையாது. இதை பத்தி இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றை செய்யுமாறு உங்களுக்கு நான் கட்டளையிட்டால் அதை உங்களால் முடிந்த அளவிற்கு செய்யுங்கள் அப்படின்னு சஹீஹ் புகாரில சொல்றாங்க. மேலும் அத்தீனு இஸ்ரூன், மார்க்கம் எளிதானது. எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அமலை நம்ம செஞ்சாலும் நம்மளை நாமே சிரமப்படுத்திக்காம கஷ்டப்படுத்தாம மார்க்கத்துக்கு உட்பட்டு அதை செஞ்சா போதும். இதை பத்தி தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையான திருக்குர்ஆன்ல சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். எனவே கடனாளியாக இருப்பவங்க கடனை முதல்ல செலுத்துறது தான் அவங்களுக்கு தற்போதைய முதல்